கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன? ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டா மாதிரி இருக்குங்க. ஆனா முடிஞ்சிருச்சு. ஆனா கம்ப்ளீட்டா இன்னும் வெளிய வரலீங்களேங்க. லைட்டா அப்பப்போ பிரச்சனை வந்து ஒண்ணு எட்டி பார்த்துட்டு படம் எடுத்துட்டு உள்ள போகுதுங்க. அப்படின்ற மாரி உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி இருக்கும். லவ் பண்றீங்க அப்படின்னா, லவ்வர் கிட்ட ஒரு பெரிய கேப் இருக்க மாரி. ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இருக்க பெர்சனாலிட்டி கூட ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய இடைவெளி. பெருசா அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கும் அவங்களுக்கும் நெறைய வந்து வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நெறைய கும்பம் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, டூ வீலர் வாங்குறது, இப்படி ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, இந்த வருட பலன்கள் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா? 2026 எப்படி இருக்கும், அதுக்கான பலன் என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், இப்படி பல விஷயம் நாங்கள் சொல்கிறது உண்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து சமீபத்தில் வந்தது. ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அப்படின்ற மாதிரி பலன்களை நாங்கள் சொல்லிட்டு வரோம். நானே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தொன்று தொட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. அன்னைக்கு அந்த மகர சங்கராந்தி நாள், அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான், மகர சங்கராந்தி புருஷன். அந்த மகர சங்கராந்தி புருஷன் எந்த வாகனத்தில் வரான்? இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா புலி வாகனத்தில் எழுந்தருளியிருக்கான். என்ன ஆயுதம் ஏந்தி வரான்? கொடை எடுத்துட்டு வரானா? என்ன ஆபரணங்கள் போட்டு வரான்? இந்த முறை பாருங்க, வைடூரியத்தை ஆபரணமா தரிச்சிருக்கா. அப்ப பீடை ஆக அவன் என்ன மாதிரி ரூபம் கொண்டு வரான், எந்த திக்குல இருந்து வரான் அப்படின்றத பொறுத்து, எந்த நட்சத்திரத்துல வரான், எந்த ராசியில வரான், இப்படி அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, மழை அதிகமா இருக்குமா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும். தானியங்கள், நெல், கோதுமை, பருப்பு வகைகள் இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு பால் நாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு பெருசாக வந்து பாருங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டுலாம் நிறைய பேர் தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி, ஐயப்பன், கால பைரவர், தர்மசாஸ்தா, இந்த மாதிரி கடவுள்களோட வழிபாடு அதிகமாகும். ஆன்மீகத்தில் மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். நிலம், வீடு, கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்தன். அதே மாதிரி குளிர்காய்ச்சல், மூட்டு வலி, முதியவர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவும் மந்தன் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உலக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நிலநடுக்கம், நிலச்சரிவு, மலை சார்ந்த இடங்கள் பாதிப்பு. மலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வரத்துக்கு, அங்கே பிரச்சனை வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. கடல் காற்று தொடர்பான பாதிப்புகள், தீ விபத்துகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அரசியலில் பெரிய மாற்றம் நிகழும். ஆக இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. இது பொதுவான பலன்கள். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் மந்தன் சொல்லியிருக்காரு, சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, செலவுகள் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு தாங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் அதிகமான என்னங்க யோசிக்கிறது, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரும், அந்த செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவு அசுப செலவா சுப செலவா அப்படின்னா சுப செலவாக தான் இருக்கும், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. வெளிநாடு யோஜனை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு, நம்ம ஏன் ஃபாரின் போகக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரினில் போய் படிக்கக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரினில் போய் வேலை செய்யக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரினில் ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் கிளைண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு சில பல மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்படிலாம் நிறைய தோணும். இதெல்லாம் நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றதான அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் வரும், தூக்கமின்மை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தியானம் மாதிரி, இறை வழிபாடு மாதிரி பழகிறது, ஞான மார்க்கத்தில் போகிறது, இறை வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறாரு. அப்போ மன அழுத்தம் வருது அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதாவது என்ன சொல்கிறது, பல்காக போட்டு 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 நம்ம மனசுலேயே வச்சுக்கிறது தான் காரணம் இந்த மன அழுத்தத்துக்கு. அப்போ என்ன பண்ணும், நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கணும். ஆனால் வாரத்தில் ஒரு நாளில் எங்களுக்கு நேரம் இல்லைங்க, டைம் இல்லை, எங்களால் ஃப்ரீ பண்ணிக்க முடியாது. கடைசி மாதத்தில் ஒரு நாளாவது உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆக்கிக்கோங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டா மாதிரி இருக்குங்க. ஆனா முடிஞ்சிருச்சு. ஆனா கம்ப்ளீட்டா இன்னும் வெளிய வரலீங்களேங்க. லைட்டா அப்பப்போ பிரச்சனை வந்து ஒண்ணு எட்டி பார்த்துட்டு படம் எடுத்துட்டு உள்ள போகுதுங்க அப்படின்ற மாரி ஒரு அமைப்பு தான். சின்ன சின்ன லெவல்ல நம்ம வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஃபேமிலில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்.
நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், கடன் வந்து நம்ம பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது கொடுத்தோம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட அது திருப்பி வராத மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன விஷயம் தானே, இதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 1000 ரூபாய் திரும்பி வந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது, நிம்மதி கிடைக்காது. ஓகேங்களா? அங்கே போனால் போதும், 1000 ரூபாய் தானே, 2000 ரூபாய் தானே, விடு நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அதை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகி அதை பற்றி கவலைப்பட்டு அதையே நம்ம வந்து உடம்பு ரீதியாக ஒரு உபாதைகள் வச்சுக்கிறத விட, அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது யோசிக்கிறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எது செஞ்சாலும் பெருசாக திருப்தி இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறேன். வேலை நான் வந்து தொழில் நல்லா போகுது. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், தொழில் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்றைக்கே இப்போயே நான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேகம் ஜாஸ்தி இருக்கும். அந்த வேகத்தில் விவேகத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் வேகமாக யோசிக்கிறது, செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அதில் விவேகமாக நீங்கள் செய்யுங்க, அப்போ பிரச்சனை கம்மி. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆல் ஆஃப் அ சடன் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்போது தப்பான முடிவு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதில் கவனம் வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள், எது கொடுத்தாலும் எனக்கு பெருசாக பத்தலைப்பா, இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்குது. இது காதல்லையும் வரும், காமத்துலேயும் வரும், அதே மாதிரி பண வருமானம் சம்பாதிக்கிறதுலேயும் வரும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், அட போய் அவன் பாரு எதிர் வீட்டுக்கார ஃபுல் ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், நல்லா சம்பாதிக்கிறேன், நம்ம ஏன் எப்படி சம்பாதிக்கூடாது அப்படின்னு தோணும். அதெல்லாம் வேண்டாம். எப்பயுமே பொதுவாக வந்து இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா கூட, கும்பராசி அன்பர்கள் நீங்கள் சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க. அப்போ நீங்கள் வந்து குறுக்கு வழியில் செய்யணும் அப்படின்றது செய்யவே செய்யாதீங்க. ஆல்வேஸ் நேர்வழி, நேர்வழி, நேர்மையான வழி தான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி இருக்கும். லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லவ்வர்கிட்ட ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி, ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சனாலிட்டி கூட ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய இடைவெளி. பெருசாக அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கும் அவங்களுக்கும் நிறைய வந்து ஒத்து வராமல் போகுது. மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ். நான் நின்னா தப்புன்றாங்க, நடந்தால் தப்புன்றாங்க, உட்காந்தா தப்புன்றாங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள், எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தான் நிறைய ஆகுதே தவிர ப்ளஸ்ஸே வரலை அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசி உங்களோட சூழ்நிலையை புரிய வைங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்கன்னா, இந்த காரணத்தினால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஆஃபீஸில் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும். மனைவி அப்படின் போதும்மா, இங்கே மாதிரிம்மா இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குமா, நான் வந்து நல்லா சம்பாரிச்சா தானேம்மா உனக்கு வந்து நீ ஆனாவுன்னா ஷாப்பிங் போயிடுறியம்மா, நான் எங்கம்மா போவேன் காசுக்கு, சம்பாரிச்சா தானேம்மா திருடினா வர முடியும், திருடுறது கூட நம்ம லாய்க்கப்பட்டு வரமாட்டோம் இல்லையா, நம்ம சனியினோட ராசியில் வந்து பிறந்திருக்கோம் இல்லையா. ஆக நம்ம என்ன பண்ண முடியும், ஹானஸ்ட்டாக தான் நம்ம சம்பாதிக்கணுமா, வேறு வழி இல்லைம்மா. நான் 8 மணி நேரத்துக்கு பதில் 10 மணி நேரம் வேலை செஞ்சாதாம்மா. கிளைண்ட்ஸ் பொம்பளைங்களா இருக்காங்க, நான் என்னம்மா பண்ண முடியும், கிளைண்ட் பொம்பளைங்களா இருக்காங்க, அதுக்கு மேலே இன்வெஸ்டர் பொம்பளைங்களா இருக்காங்க, அவங்க கூட பழகவே கூடாதுன்னா எப்படிம்மா, பார்க்குறவங்களாம் பொண்டாட்டியை நினச்சிட முடியுமா, அப்படிலாம் இல்லைம்மா. அந்த மாதிரி நிறைய விஷயம் புரிய வச்சு நீங்கள் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க, புரிய வைங்க. உனக்கு பெருசாக குழந்தைங்கள கான்வென்ட்டில் படிக்க வைக்க முடியாது, நீ நல்ல ஷாப்பிங் போகிறதுக்கு கொடுக்க முடியாது, உன்னால் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக வாழ முடியாது, உனக்கு வேணும்னா ஓகேம்மா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 8 மணி நேரம் வேலையில் கம்மியாகவே சம்பாதிக்கணும், இப்படி நீங்கள் புரிய வச்சிங்க அப்படின்னா அவங்க தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் இதே விஷயம் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் புரிய வைங்க. புரிய வைக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பெருசாக ஒரு முறிவு, ஒரு இடைவெளி அப்படின்றது இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும், பெருசாக இடைவெளி வரும், அந்த இடைவெளி லைட்டாக கிராக் விடும், அந்த கிராக் நல்ல பெருசாகும். இந்த மாதிரி ரிஸ்க்கு அது வந்து வேறு எங்கெங்கேயோ போய் முடியும். அதனால் வேண்டாம். எல்லாமே ஆரம்பத்துலேயே சின்ன செடியாக இருக்கும்போதே பிடுங்கி போட்டுருங்க. பெருசாக மரமான பின்னாடி கோடாலி எடுத்து வெட்டுறது வேண்டாம். அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குன்னா நிறைய பேருக்கு அது வரத்துக்கான பிராப்தம் உண்டு. நிறைய பேருக்கு காதல் அப்படின்றது வரத்துக்கான பிராப்தம் உண்டு. ஒரு ஹையர் எஜுகேஷன் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பேசிக் இப்போ எம்பிபிஎஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, ஐஐடி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் கேஸுங்க கோர்ட்டில் இருக்குங்க, அது வந்து வருமானே தெரில, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அது வரத்துக்கான சாத்தியக்கூறே தெரில. நிறைய பேருக்கு அது வரத்துக்கான பிராப்தம் உண்டு. அவுட் சைட் த கோர்ட் நாங்கள் செட்டில் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறோங்க, பண்ணிக்கிறீங்களான்னு அது ஃபேவர் ஆகிறதுக்கான பிராப்தமும் உண்டு. புரியுதுங்களா? இதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே நோயில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நோயில்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும். வேலை செய்கிற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், சுப வரையும்
பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிறைய கும்பம் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, டூ வீலர் வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்கள், நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் ஒரு இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகம் என்ன மாதிரி பலன்களை சொல்லுது அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவாக இருக்கானா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யலான் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு திருமண வரன் பார்க்கலான் இருக்கோம், இல்லை நாங்களே இளம் வயசு எங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வரன் தேடி கூடி வருமா அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான் இருக்கோம். ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு முடிவு வருமானு பார்க்கலான் இருக்கோம். இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இது நடக்கும், நடக்காது, காத்துன்ட்ருக்கணும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது, இப்படி பல பதில்கள் அப்படின்றது வரும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.